வெல்கம் டு Zeno Academy. டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் இருக்க 4-பிட் டெசிமேஷன் இன் டைமில் தான் நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமோட பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த x(0) அண்ட் x(2) கூட ஒரு கேல்குலேஷன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் x(1) x(3) கூட ஒரு கேல்குலேஷன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்துக்கு கூட ஒரு அவுட்புட்டை தான் நம்ம வந்து 4 பிட் கூடயுமே வந்து கேல்குலேட் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை எடுப்போம். சும்மா இது வந்து ஒரு பேசிக் பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தட்ஸ் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டெசிமேஷன் இன் டைம், இன்னொன்று வந்து டெசிமேஷன் இன் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிமேஷன் இன் டைம். இது வந்து பட்டர்ஃப்ளை டயக்ராம் யூஸ் பண்ணி தான் இந்த டெசிமேஷன் இன் டைமோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது பேசிக்காக பட்டர்ஃப்ளை டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசிக் திங் தான் இது. நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் எங்கேருந்து எது மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக புரியும். ஓகேவா, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா ஏ. ஓகேவா, ஸோ இந்த ஏவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கிறேன். ஓகே, அண்ட் இது வந்து என்னோடய டுடில் ஃபேக்டர் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கிறேன். அண்ட் இதுதான் என்னோடய பி அப்படியே எழுதிக்கிறேன். அண்டு என்னோட டுடில் ஃபேக்டர் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் வச்சு எழுதிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது நல்லாவே தெளிவாகவே பார்க்கலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு வேல்யூவும் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து குழப்பமாக தான் இருக்கும். ஜஸ்ட் இப்படி தான் இது பட்டர்ஃப்ளை டயக்ராம் வந்து இந்த மாதிரி தான் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிட் ரிவர்சல் வந்து எதுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். நம்ம வந்து 4.DIT FFT தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நான் என்ன இன்புட் வந்து 2 காமன் நம்பராகவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து x(0) = 2, x(1) = 2, x(2) = 2, x(3) = 2 அப்படின்னு சொல்லிட்டு அசைனும் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, ஆனால் இங்கே நான் லைனாக எழுதியிருக்கேன். பட் இங்கே பாருங்கள் x(0), x(2), x(1), x(3) தான் எழுதியிருக்கேன். இதை வந்து நான் எப்படி இது ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 4 பிட் அப்படிங்கிறதுனா 0, 2, 1, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பட் 8 பிட்டுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இது 4 பிட்டு, இது வந்து 8 பிட்டு. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 0, 1, 2, 3 இதை வந்து 2 பிரிச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு இது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் வேல்யூ பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எழுதும் போது என்னோடய ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த சைடு நான் எப்போவுமே இங்கே நான் ஃபர்ஸ்ட்டாக எழுதும் போது ஈவன் வேல்யூவை தான், இந்த சைடில் இருக்க ஈவன் வேல்யூவை தான் நான் எழுதணும். ஓகேவா, அப்போ இங்கே இருக்க ஈவன் வேல்யூ என்ன 0 எழுதிட்டு இதோடைய நெக்ஸ்ட்டு வேல்யூ எழுதணும் 2. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஏதாவது ஒரு ஈவன் வேல்யூ இருக்கா, கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஆட் வேல்யூ போகலாம். அடுத்த ஆட் நம்பர் என்ன 1, இதோட நெக்ஸ்ட் நம்பர் 3. இது வந்து 4 பிட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இருக்குது. இதுவே நம்ம 8 பிட் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் எழுதும் போது கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் இந்த மெத்தடில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் 8 பிட்டை 8 நான் பிரிச்சிருக்கேன். 0, 1, 2, 3யும் ஒரு சைடாகவும் அண்ட் 4, 5, 6, 7 வந்து அனதர் சைடாகவும் நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், சேம் திங் 0 ஃபஸ்ட்டு அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் 4 பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா நான் இங்கே சொன்ன அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஈவன் நம்பரை தான் எழுதணும். இந்த சைடில் எது வந்து ஃபஸ்ட்டு ஈவன் நம்பராக இருக்குது 0 எழுதிக்கிட்டேன். அப்புறம் அதோட நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 4 எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு இதில் எது ஈவன் நம்பராக இருக்குது 2 எழுதிக்கிட்டேன். அண்ட் இதோடைய நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன 6 எழுதிட்டேன்னா. ஓகேவா, அடுத்தது ஈவன் நம்பர் இருக்கா, கிடையாது. ஸோ நம்ம ஆடுக்கு போகலாம். ஸோ 1 தான் நம்மளோட ஆட் நம்பர், ஃபஸ்ட் ஆட் நம்பர் எழுதிட்டேன். அண்ட் அதோட நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 5. ஸோ 5ம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஆட் நம்பர் வந்து 3 எழுதியாச்சு. அதோடைய நெக்ஸ்ட் நம்பர் வந்து 7. இந்த மெத்தடில் தான் நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி இதுதான் என்னுடைய குவெஷன். ஸோ இதில் தான் வந்து நான் அவுட்புட் வந்து கெட் பண்ண போகிறேன். ஓகே, எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
இதுக்கு முன்னாடி வந்து ட்விடில் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே 1 இங்கே -1 1 -1 போடுறோம். இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் இங்கே ஏன் நம்ம வந்து ஜே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேஷன் லைக் இந்த 1 -1 அப்படிங்கிறத நான் ஒரே ஒரு கேல்குலேஷனுக்கும் இந்த ஜேக்கு மட்டும் ஒரு கேல்குலேஷன் எப்படி இந்த ட்விடில் ஃபேக்டர் வச்சு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதுலேருந்து எப்படி இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் என்னோட ட்விடில் ஃபேக்டருடைய ஃபார்முலா. ஓகேவா? இங்கே 2 அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் என்னோட வேல்யூ. இங்கே 0 அப்படிங்கிறது கேவோட வேல்யூ. ஓகேவா? இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 0 தான். என்னோட கேவோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். இங்கே மட்டும்தான் என்னோட கேவோட வேல்யூ வந்து 1ஆகவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு எடுத்துகிட்டு மொத்தத்துக்கும் ஒரே இதுவாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நான் இப்போ எப்படி போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவோட வேல்யூ இதுதான் கேவோட வேல்யூ சொல்லியாச்சு. கேவோட வேல்யூ இங்கே வந்து போட்டேன் 0 அண்ட் இது வந்து என்னோட வேல்யூ 2. இது ஹோல் டேர்மாக 0 ஆகுமா? ஏன்னா இது ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, எல்லாமே 0 ஆகும். ஸோ e⁻0 = 1. ஓகேவா? அதே நான் வந்து இங்கே வந்து இது வந்து 4 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால என்னோட வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். ஓகேவா? அண்ட் இது வந்து என்னோட கேவோட வேல்யூ 1 e⁻−j 2π/4 × 1 அப்படிங்கிறத 2ம் 4ம் கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ e⁻−j π/2ஓட வேல்யூ வந்து cos 90° -j 90°. ஸோ இதை சால்வ் பண்ணால் -j. ஸோ அதனால தான் நம்ம இங்கே -j அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து போட்டிருக்கோம். ஓகே, இப்படி தான் நம்ம ட்விடில் ஃபேக்டரை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். நீங்கள் ஈச் 1 by 1 கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகவே புரியும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு 2 × 1 = 2. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பரை வந்து அப்படியே எழுதணும். +2 = 4. 2 + 2 = 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அப்புறம் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே தூக்கிட்டு போய் வித் சைனோடு எழுதிக்கோங்க. அப்போ 2 + 2 = 4. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன். 2 - 1 = -2. இது இங்கேருந்து தானே வருது. ஸோ இங்கே என்ன இருக்குது? +2 தான் இருக்குது. அப்போ +2 -2 + 2 = 0. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 2 × 1 = 2. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ வித் சைனோடு எழுதணும். +2 = 4. ஓகேவா? அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் லைன் 2 × -1 = -2. இங்கே என்ன இருக்கோ வித் சைனோட இங்கே எழுதியிருக்கேன். +2 = 0. இதோட அவுட்புட் எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஸோ அதை வந்து தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இந்த லைனுக்கு அந்த ஆரோவுக்கு நேராக வந்து எழுதியிருக்கேன். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்காக அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்ததும் சேம் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4 × 1 = 4. ஓகேவா? அப்புறம் இந்த ஆரோ எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருதா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 4 தானே இருக்குது. வித் சைனோடு எடுத்துகிட்டு போய் எழுதணும். +4 = 8. இதோட ஆன்சர் வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 0 × 1 = 0. இந்த ஆரோ இங்கேருந்து வந்திருக்கு, இங்கேருந்து வந்திருக்கு. இதோட வேல்யூ என்ன? 0. இப்போ 0 + 0 = 0. அதுக்கு அடுத்தது பாருங்கள். 4 × -1 = -4. இந்த ஆரோ எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருதா? இதோட வேல்யூ என்ன? +4. -4 + 4 = 0. ஓகேவா? அடுத்தது இந்த லைன் 0 × -j = 0. இந்த ஒரு ஆரோ எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருது. அப்போது +0 = 0. என்னோட அவுட்புட் வந்து இங்கே கிடச்சிருச்சா? ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. இதோட அவுட்புட்டை வந்து நான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் நீங்கள் எடுத்து தனியாகவும் இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். அண்ட் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.